வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த விட நம்ம பார்க்க போகிறது எட்டர்னல்ஸ் பற்றி தான். ஆமாம், எட்டர்னல்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 2021 வந்த ஒரு மூவி, மார்வலோட மூவி. ஸோ இதை பற்றி இப்போ என்ன பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச ஒரு டாபிக் தான். அண்டு ஏதோ ரீசன்ஸ்னால தள்ளி போய்ட்டு இப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ், அதாவது காற்று சவுண்ட்லாம் இருக்கலாம். நான் கொஞ்சம் வெளியில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் டிலே பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோமேங்கிற ரீசன்னால சரி இப்போ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் பண்ணுறேன். ஸோ எட்டர்னல்ஸ் பற்றி பேசணும்னா ஆக்சுவலாக ஏன் அதை நாங்கள் பேசணும்னு நினச்சோன்னா, எங்களுக்கு வந்து இந்த மூவி ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆச்சு, பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. பட் இது வந்து ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸுங்கிறத விட அந்த மிக்ஸ்டுலேயே நம்ம வந்து பார்த்தோன்னா 50-50 பாசிட்டிவ் அந்த மாதிரின்னு சொன்னால் கூட அது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ்ன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 60-40. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் பீப்புளுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான மூவி தான் அது. ஸோ ஏன் இது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன் சிலருக்கு, அதாவது ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு ஏன் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஒரு குட்டி அனாலிசிஸ் ஆகட்டும். ஸோ ஸோ எட்டர்னல்ஸ் பற்றி குட்டியாக ஒரு ரீகேப்புங்கிறத விட அதில் என்னென்னா ஸ்டார் கேஸ்ட் அப்படி என்ன ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி பார்த்துடலாம். ஸோ எட்டர்னல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தே ஆர் எட்டர்னல்ஸ்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 பேரை காட்டுறாங்க. அண்ட் அவங்க வந்து டிவியன்ஸ் அழிக்கிறதுக்காக செலஸ்டியலால் உருவாக்கப்பட்டு, அதாவது ஆஷம் அந்த பர்சனால் உருவாக்கப்பட்டு பூமிக்கு, நம்ம வாழ்கிற இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு செலஸ்டியல் கிரியேச்சர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காட், இம்மார்டலான பீப்புள்ஸ். பூமி ஆரம்பித்த காலத்துக்கு, கிட்டத்தட்ட பூமி ஆரம்பித்த மனிதகுலம் உருவான காலத்துலேருந்து இவங்க வந்து அந்த இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸ், பூமியை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸ்னால் அந்த மனிதர்கள் தானே. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, முக்கியமாக டிவியன்ஸ்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பூமியில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு 9-10 பேர். அண்டு ஓவரால் அந்த செலஸ்டியல் அண்டு எட்டர்னல்ஸ்க்கும் அந்த செலஸ்டியலுக்கும் என்ன கனெக்ஷன், அவங்க வந்து ஹியூமன் லைஃப்பில் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க, அண்ட் டிவியன்ஸ்னால ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அண்டு இந்த பூமி அழிய போது ஒரு செலஸ்டியல், அதாவது ஒரு அது என்ன ஈவெண்ட்டு, டியாமெட் நடக்கும்போது, அதாவது டியாமெட்னால் கிட்டத்தட்ட ஒரு செலஸ்டியல் ஒரு இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸ் இருக்கும்போது அந்த இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸ் கிட்டேருந்து பவர்ஸை எடுத்து தான் ஒரு செலஸ்டியல் வந்து புதுசாக பிறக்குது. ஸோ இந்த பூமியிலேருந்து ஒரு செலஸ்டியல் பிறக்கணும், அதுக்காக தான் இந்த பூமியை வந்து செலஸ்டியல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பூமி அழியணும், அந்த ஒரு செலஸ்டியல் பிறக்கணுன்னா அந்த பூமி அழியணும். ஸோ அதை இவங்க என்ன பண்ண போகிறாங்க, தடுக்க போகிறாங்களா என்ன, அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட்டோட தான் இது போயிட்டுருக்கும். அண்டு இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 9-10 கேரக்டர்ஸ், அது யாருன்னு பார்த்துடலாமா. முக்கியமாக வந்து ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி இதில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்சி, அந்த கேரக்டர் வந்து கெம்மா சான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இக்காரிஸ், அந்த கேரக்டர் வந்து ரிச்சர்ட் மேடன் பண்ணியிருப்பாங்க. தென் தீனா கேரக்டர் வந்து ஆஞ்சலினா ஜோலி. அண்ட் ஆஜா கேரக்டர் வந்து சல்மா ஹேக். அண்ட் டேன் ஒயிட்மனோட கேரக்டர் வந்து கிட் ஹேரிங்டன், நம்ம இவர் ஜிஓடியில் வருவார் இல்லைங்க, ஜான் ஸ்னோ. ஸோ அவர் பண்ணியிருப்பார். தென் கிங்கோ கேரக்டர் வந்து குமைல் நான்ஜியானி அவங்க பண்ணியிருப்பாங்க. தென் ஸ்ப்ரைட்டோட கேரக்டர் வந்து லியா மெக்ஹா. தென் ஃபாஸ்தோஸோட கேரக்டர் வந்து ஃபாஸ்தோஸோட கேரக்டர் வந்து பிரையன் டைரி ஹென்ரி பண்ணியிருப்பாங்க. தென் மக்காரி, அந்த கேரக்டர் வந்து லாரன் ரெட்லாஃப். தென் ட்ரூயிகோட கேரக்டர் வந்து பேரி கியாகான். தென் கில்கமிஷ், ஸோ அந்த கேரக்டர் வந்து மாடாங் சோக், அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். தென் அந்த கருண் ஒரு கேரக்டர் வந்து கிங்கோ கூட வருவாங்க, அவங்க வந்து ஹரிஷ் பட்டேல்னு பண்ணியிருப்பாங்க. அண்டு க்ரோவோட கேரக்டர் வந்து பில் ஸ்காஸ்கர்ட் அப்படி பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 9-10 கேரக்டர்ஸ் அவங்கள பற்றி சின்னதாக ஒரு அதாவது அவங்கள பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கும். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து நான் ஏன் மேக்ஸிமம் ஆஃப் த பேருக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, அந்த ஸ்டார்டிங் வந்து இவங்களை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைம், ரொம்ப பழைய டைமில் நடக்கிறது, அந்த மாதிரியான சீன்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ அது வந்து மேபி சிலருக்கு கொஞ்சம் போரிங்காக தோணியிருக்கலாம். அதாவது சில மூவிஸ்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணுறதுக்காக, அந்த ஒரு பேஸ்மெண்ட் செட் பண்ணுறதுக்காக. அந்த டைமை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மூவி வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே மாறும். ஸோ அந்த மாதிரியான டைப் ஆஃப் மூவி தான் இதுவும். அண்ட் இது வந்து க்ளோயி ஜாவோட மூவி. ஸோ க்ளோயி ஜாவோட பழைய மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, எம்சியூ வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். அது வந்து
ஆக்ஷன், சூப்பர் ஹீரோஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் க்ளோயிஸாவோட மூவியெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஹியூமன் லைஃப் அண்ட் அந்த லைஃப்பில் அது எப்படி இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ஸ்லோமோவில் போகிற மாதிரியான மூவிஸ் தான் அவங்களோட ஜானர், அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவி எடுக்கும்போது அவங்களோட ஸ்டைல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டைலில் தான் அவங்க எடுத்திருப்பாங்க. பட் அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக நிறைய பேருக்கு ஆயிடுச்சாட்டிருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்ல, இந்த ஒரு பேட்டர்ன் தானே அதாவது ஒரு மார்வல் மூவினா இப்படி தான்னு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மூவி பார்த்து ட்ரெயின் ஆன சிலருக்கு வந்து அந்த மூவி வந்து லைட்டாக அப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொஞ்சம் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. என்ன சொல்ல, அந்த மனிதர்கள் இல்லை அந்த செலஸ்டியல்ஸ் பாடிஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுமே அவங்க லைஃப்பை அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன தான் அவங்க இம்மோர்டல்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, என்ன தான் ஒரு அவங்களோட கடமை, அவங்களோட இப்போ இக்காரிஸோட கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடவுள் அதாவது அவருக்கு மேலே இருக்க அந்த பர்சன் சொன்னதை பண்ணணும் அப்படின்னு தான் அந்த ஒரு இதில் தான் இருப்பார். பட் அவரோட எமோஷன்ஸ் அது வந்து சர்சி கூட ரொம்ப கனெக்டாக இருக்கிறதுனால அவரால் அதை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், அந்த ஹியூமன் கிட்டத்தட்ட அவங்க என்ன தான் ஒரு இம்மோர்டல் பாடிஸ் தான் கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு ஹியூமன்ஸ் மாதிரி தான் ஹியூமன்ஸ். ஸோ இந்த எமோஷன்ஸை வந்து அவங்க இதில் கொஞ்சம் காட்ட ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அண்டு எல்லா மார்வல் மூவிலையும் அந்த எமோஷன் காட்டியிருப்பாங்க. அதான் நம்மளை லைட்டாக நிறையா மார்வல் மூவிஸில் அழவும் வச்சுருக்காங்க. பட் இது வந்து லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த எமோஷன்ஸை காட்டுற மாதிரியான ஒரு ஜானர் போனது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. ஏன்னா நான் அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சரி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக யார் என்னென்ன மாதிரி பேசியிருக்காங்க, ஏன் இந்த மூவி ஒர்க் அவுட் ஆகலன்னு இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சிலதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை ஒரு 2-3 டைம் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக இப்போ ஒரு மேபி ஒரு 1 month பிஃபோர் வந்து இந்த மூவி இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ அப்போல்லாம் வந்து எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு 10-15 மினிட்ஸ் கடந்து போகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மூவி என்ன ஆகும், அப்போ வந்த புதுசில் பார்த்தது அண்ட் நடுவில் எப்போ ஒரு டைம் பார்த்துருக்கேன். அண்டு இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு 1.5 years or 2 years கழித்து பார்க்குறேன்னே வச்சுக்கலாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கு நிறைய சீன்ஸ் அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் மறந்துடுச்சு, கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. பட் அது எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. எனக்கு அது போரிங்காக இல்லை. இப்போ பார்த்தாலும் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அண்ட் நல்லா இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக சில மூவிஸ் வந்து அண்டர் ரேட்டட்னு விட்டுட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இது ரொம்ப அண்டர் ரேட்டட் மூவி, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான் இது. அண்டு ஆல்சோ நான் ஃபீல் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, மூவி வந்து வந்த டைம்லைன், ஏன்னா இன்ஃபினிட்டி வாருக்கு அப்புறம் வந்த எல்லா மூவிஸுமே கொஞ்சம் கிரிட்டிக்ஸ் அண்ட் அந்த ரிவ்யூவர்ஸ் கிட்ட ரொம்ப அடி வாங்குச்சு. ஸோ அதனால் இந்த மூவியும் பிடிச்சி கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ நடக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை பிடிக்கலன்னு சொன்னால் அது வந்து நிறைய பேரோட ஒப்பீனியனாகவும் மாறிடுது. ஒருத்தவங்க படத்தை பார்க்கட்டுமே, அவங்களோட ஒப்பீனியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளுமே ஏன் இவங்க ரிவ்யூவர்ஸ் சொல்கிறதுனால சரி ஓகே அப்போ படம் நல்லா இருக்காது போல் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டோடவே பார்த்தோன்னா நமக்கு அது நல்லா இல்லைன்னு தான் தோணும், அதில் குறை கண்டுபிடிக்க தான் தோணும் இல்லையா. ஸோ படம் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, மற்றவங்களோட ஒரு ஒப்பீனியனை வச்சுக்கிட்டு நம்ம போய் ஒரு படத்தை பார்த்தோன்னா அது எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு. மாதிரி பொதுவாக தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஹாலிவுட் சைடு அவங்க அங்கே வந்து இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாலே அது உலகம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பரவிடுதாட்டிருக்கு. ஓகே, நம்ம அந்த கதையெல்லாம் பேசாமல் நம்ம டாப்பிக்குள்ளே வரலாம். ஸோ இந்த மூவிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கு அந்த ரீசன் சொன்னல. பட் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறதுக்கு நான் நிறைய ரீசன் சொல்லுவேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, நான் சொன்ன மாதிரி நான் இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். என்ன நடக்கும்னு அந்த ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஓ இது இப்படி அப்போ இது இப்படிலாம் இருந்திருக்கும்ல, நிஜமாகவே இந்த ஒரு என்ன சொல்ல, இந்த எட்டர்னல்ஸ் அண்ட் அந்த டிவியன்ஸ் அப்போ இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து இப்படி தான் எவால்வ் ஆகிருக்கோம்ல. ஏன்னா வந்து அந்த தண்ணி அந்த விவசாயம் பண்ணுற ஒரு டைமாக இருக்கட்டும், ஒரு கலப்பையை கொடுக்கறதா இருக்கட்டும், அண்டு ஈவன் ஆட்டம் பாம்ஸ். ஸோ அதிலெல்லாம் இந்த எட்டர்னல்ஸ் வந்து நிஜமாகவே ஒரு பங்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நிஜமாகவே இந்த எட்டர்னல்ஸுங்கிறது நம்ம இந்த ஹியூமன் லைஃப் கூட இருந்துச்சுன்னா அது இப்படி தான் இருந்திருக்குள்ளங்கிற அந்த ஒரு கற்பனை வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, எனக்கு அது க்யூரியஸாக இருந்துச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இந்த எட்டர்னல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருந்திருப்பாங்க அண்டு எந்த அளவுக்கு அவங்க அந்த ஹியூமன் லைஃப்பில் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்கவே வச்சதுன்னு சொல்லலாம்.
அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் அந்த ஹிஸ்டரிக்குள்ளே என்ன சொல்ல, நம்ம எப்போவுமே அந்த நாகரிகங்கள்லாம் சொல்லுவோம்ல, சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமியா அப்படின்னு நிறைய அந்த பேக் போனோன்னா அந்த ஒரு கீமோ அந்த இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹியூமன் ரேஸ் அதில் வந்து இவங்க எப்படி அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி, நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை வந்து இது ரொம்ப அப்ரப்டாக டிஸ்டர்ப் பண்ணலை, ஒரு மாதிரி அன்மேட்ச்டாக இல்லை. ஸோ ஒரு ஸ்டோரி இருக்குது, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே அழகாக வந்து இந்த எட்டர்னல்ஸ் கதையை அவங்க புகுத்தியிருக்காங்க. அண்டு நிறைய விஷயம் நான் ஒரு நெகட்டிவாக இதை பற்றி கேட்ட ஒரு விஷயமும் என்னென்னா, காமிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டிருக்கு. இது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்காகவோ இல்லை அந்த காமிக்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி தான் எட்டர்னல்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனால் இது எல்லா மார்வல் மூவிஸுமே கொஞ்சம் நடக்கிற விஷயந்தான். காமிக் எக்ஸாக்டாக நம்ம ஒரு மூவியை கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ இது அந்த மாதிரி இல்லை. பட் ஒரு காமிக் படிக்காத நான் மார்வல் மூவிஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் இதில் பெரிய குறை கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் செகண்ட் விஷயமா எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆன விஷயம் நான் என்னென்னு சொல்லுவேன்னு சொன்னால், ஸ்க்ரீன் ப்ளே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி அதுவும் ஒரு குறை தான். குறை மீன்ஸ் இது வந்து இந்த மூவி வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு சீரீஸ்க்கு ஒர்த்தான மூவி, அதாவது ஒரு சீரீஸ்க்கு ஒர்த்தான ஒரு ஸ்டோரி பிளாட்டு. அதாவது ஒரு 7-8 எபிசோடு வச்சு அதாவது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்தை கொடுத்து அதில் வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி அந்த எமோஷன்ஸ் இன்னும் நல்லா கேரி பண்ணி போயிருந்தால் பெட்டராகவே இருந்திருக்கும். பட் இது ஒரு மூவியாக கொடுக்கும்போது அதுக்கு எந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மூவியாக எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் த எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆச்சு. பட் நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகலைங்கிறது எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா, அந்த ரிவ்யூஸ் எல்லாம் அந்த இது ஏன் ஒர்க் அவுட் ஆகலைங்கிற அந்த சில வீடியோஸ் நான் ரிசர்ச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் அவங்க சொல்லும் போது தான் ஓகே இவங்க இவ்வளோ விஷயம் அதாவது கனெக்ட் ஆகலைன்னு இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அந்த அதில் காட்டியிருந்த எமோஷன்ஸே போதுமானதாகவும் கனெக்ட் ஆனதாகவும் இருந்துச்சு. பட் அகெயின் இந்த மூவி வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கு அதுதான் ரீசன். ஏன்னா இன்னும் நிறைய கேரக்டர்ஸ், அதாவது முக்கியமாக இப்போ சர்சி, இக்காரிஸ் அண்டு என்ன சொல்ல இவங்க, அப்புறம் கிங்கோ, இவங்களுக்கெல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். கில்கமிஷ்க்கு தீனாவுக்கும் இருக்க ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து காட்டியிருப்பாங்க, பட் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அதே மாதிரி ட்ரூயிக்கும் மக்காரிக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ சர்சி அண்ட் இக்காரிஸ்க்கு இருந்த அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைம் வந்து இவங்களுக்கு இல்லை. அண்டு அவங்களோட எமோஷன்ஸையும் நமக்கு ரொம்ப இதாக அவங்க காட்டலை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அது ஒரு மைனஸாக இது பண்ணியிருக்காங்கிறது எனக்கு இந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. பட் நான் மூவியாக பார்த்தப்போ எனக்கு அதில் காட்டின அந்த எமோஷன்ஸ், அதில் காட்டின அந்த திங்ஸ் வந்து ஓகேவாக இருந்துச்சு. பட் இது ஒரு நெகட்டிவ். பட் எனக்கு வந்து மூவியாக ஓவரால் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அது ஒரு பெரிய குறையாக எனக்கு தெரியலை. அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் குறையாக சொன்னதுமே என்னென்னா, ஓகே இப்படி கேரிஸ்க்கும் சர்சிக்குமானது தான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறாங்க, பட் அதையும் ப்ராப்பராக காட்டல, ஏன்னா அது ஒரு எமோஷன் கேரியே ஆகலை அப்படிங்கிறது தான். பட் எனக்குலாம் அது கேரி ஆச்சு. என்ன சொல்ல, நான் இது பர்சனலாக என்னை பற்றி சொல்கிறதாவே இருக்கும். பட் திஸ் இஸ் இப்போ என்னோட பர்சனல் வியூ தானே இது. ஸோ இக்காரிஸ் வந்து அந்த சூரியனில் போய் தன்னைத்தானே சாகடிச்சுக்கிறது கிட்டத்தட்ட ஆக்சுவலாக இதுவுமே நான் ஒரு இதில் பார்த்தேன், அவன் இம்மோர்டல் தானே, அவன் எப்படி சூரியனில் போய் இது பண்ண மட்டும் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் வந்துச்சு. பட் தட் இஸ் அவங்க மூவி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக அப்படியே ரொம்ப லாஜிக்காக பார்த்தா எந்த மூவியும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இக்காரிஸ் வந்து என்ன சொல்ல, இக்காரிஸை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை, அவர் வந்து அந்த அஷோமோட இதுதான் ஃபாலோ பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கிட்டத்தட்ட டக்குன்னு ஒரு படம் முடிகிற அந்த ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து வில்லனாக மாறுவார். பட் அவர் டக்குன்னு திருப்பி இல்லை நான் நல்லவன் தான் அப்படின்னு அதாவது மாறுவார். அண்ட் நிறைய பேருக்கு அதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. பட் அகெயின் அவர் அப்படி டக்குன்னு நல்லவனாக மாறுறாரு அப்படின்னா அகெயின் ஹியூமன் எமோஷன்ஸ், ஒரு செலஸ்டியலுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த எமோஷன்ஸ் வரும்போது அவருக்கு ஓகே சர்சியை அவர் என்ன தான் அவரோட நம்பிக்கை அந்த கடவுள் எல்லாமே இருந்தாலும் சர்சியை அவரால் விட்டு கொடுக்க முடியல, சர்சிக்கு அகெயின்ஸ்டாக அவரால் போக முடியல, சர்சியை கொல்ல அவரால் முடியலை. ஸோ தான் செத்துடுறேன், ஏன்னா கடவுள் வந்து அல்டிமேட்டாக என்ன கொண்டுடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்ததுனால தான் செத்துடுறேன்னு தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட நல்லா தான் இருந்துச்சு. பட்
ஸ்டோரி அதை இன்னும் நல்லா கொண்டு போய் என்ன ஒரு சீரியஸாக இருந்து அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற டெப்த்தை நல்லா காமிச்சு அந்த ஒரு இது கொண்டு வந்திருந்தாங்கன்னா மேபி எல்லோரும் சொன்ன மாதிரி இது பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த ஸ்டோரி டைமில் என்ன பண்ண முடியுமோ அதை பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. அண்டு அது ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாகவும் புரிகிற விதமாகவும் தான் எனக்கு இருந்துச்சு. அண்டு இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா அத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுலேயுமே வந்து அந்த கே கான்செப்ட் அந்த என்ன சொல்ல அதெல்லாமே கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய பிரேவான மூவ் தான். அண்ட் அதை வந்து ரொம்ப நல்லாவும் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அப்ரப்டாக சும்மா திணிச்ச மாதிரியான இதால். ஏன்னா க்ளோயிஸா வந்து அதை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஷீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் ஹேண்டிலிங் திஸ் எமோஷன்ஸ், ரைட்? ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க அதெல்லாம். அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் அங்கங்கே சர்சிக்காகட்டும், ஃபாஸ்டர்ஸோடதுமே வந்து ஃபாஸ்டர்ஸ்லாம் லைட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருப்பார். பட் அவர் அந்த காட்டுற இடங்கள்லையுமே அவரோட கேரக்டர் இதுதான் நமக்கு ஸ்ட்ராங்காக புரிய வச்சுருவாங்க. அண்டு படம் ரன்னிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 2 hours 45 minutes, க்ளோஸ் டு 3 hours. பட் இந்த கிரெடிட்ஸ் அதெல்லாம் கட் பண்ணோன்னா ஒரு 2.5 hours அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அந்த 2.5 hours ஒரு 10 இட்டர்னல்ஸ் இருக்காங்கன்னா அவ்வளோத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி அது சீரீஸ் இல்லை, மூவின்னு தான் லிமிட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் அந்த கேரக்டருக்கு அந்த ஆக்டர்ஸ் அந்த கேஸ்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். யாருமே வந்து இல்லை இவங்க வந்து இப்போது ஆஞ்சலினா ஜோலியே நமக்கு தீனாவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஞ்சலினா ஜோலியாக தானே தெரியும். பட் அதில் பார்க்கும்போது நம்ம தீனா, ஓகே ஷீஸ் தீனா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே தான் சர்சிக்கும் ஆகட்டும், இல்லை அந்த இகாரிஸ் கேரக்டராக இருக்கட்டும், மக்காரி, ட்ரூயிக் அண்ட் கிங்கோ. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட கேஸ்டிங் சில கேரக்டர்ஸ் கூட நான் கனெக்ட் ஆகினேன். பட் இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் இந்த மக்காரியோட கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் ஸ்ப்ரைட் அந்த கேரக்டர் ஆகட்டும், கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட எமோஷன்ஸ் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நிறைய பேர் சொன்னது வந்து என்னென்னா அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகலை, அவங்கள பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் அவங்களோட எமோஷன்ஸ் எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி தான் தோணுச்சு. அண்டு நானுமே திருப்பி இந்த சொன்ன பாயிண்ட்ஸே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் வாட், நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்ன விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருச்சு. அண்ட் அது வந்து அவ்வளோ மோசமாக இல்லை. பிகாஸ் யாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸே கொடுக்கலன்னு நம்ம அப்படியே அப்ரப்டாக எல்லோரும் ப்ளேம் பண்ணுற மாதிரி ப்ளேம் பண்ண முடியாது. அந்த ஸ்க்ரீன் டைமில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ அதை நல்லா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் அந்த ஒரு பாயிண்ட்டை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்புகிறேன். ஸோ மியூசிக் பற்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டு நான் அதை பாதியோடு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இன்ட்ரொடக்ஷனில் வரதாகட்டும், அந்த மிடில் பார்ட்ஸில் வர அந்த ஃபைட்ஸ்க்காகட்டும், இல்லை அவங்க அந்த சர்சியன் இகாரிஸ்க்காக வர அந்த இதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்டு ஆக்சுவலாக அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அயன்மேன் 1க்கு பண்ணவர், MCUக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஆக்சுவலாக அதில் நல்லாவே இருந்துச்சு. அந்த அயன்மேன் 1லேருந்து அந்த நம்ம இன்ஃபினிட்டி வார் பார்த்தோம் இல்லையா, எண்ட் கேம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் அந்த ஒரு MCU யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ண மாதிரி எட்டர்னல்ஸும் ஒரு தனி யூனிவர்ஸாகவே கொண்டு போகலாம். அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள், அது MCU எப்படி, மார்வல் வந்து அது எப்படி கொண்டு போக போகிறாங்கங்கிறது தெரியல. பட் இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் இவங்க இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம இந்த ஸ்டோரியில் எதிர்பார்க்கலாம். இதோட எண்டிங் என்னதான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த போஸ்ட் கிரெடிட்டில் வந்து அந்த ஆஷம் அந்த காட் பர்சன், அந்த காட் கிரியேட்ஸ், அந்த செலஸ்டியல் வந்து சர்சியை தூக்கிட்டு போகும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன தான் நடக்கும். நம்ம ஜான் ஸ்னோ தான் எனக்கு டக்குன்னு வருது. ஸோ அவர் வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவருக்கு பின்னாடி அந்த ஒரு அவருக்கு அந்த ஸ்வாட் எப்படி கிடச்சிது அண்ட் நிறைய கொஷின்ஸ்க்கு நமக்கு பதில் கிடைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பதிலெலாம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இன்னமும் அந்த மூவி கொடுத்துட்டு தான் இருக்குது. அண்ட் டைரக்ஷன் வைஸ் அகெயின் க்ளோயிஸாவோட அந்த டைரக்ஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய நெகட்டிவாக இங்கே கன்சிடர் ஆகுது. பட் அவங்களோட டைரக்ஷன் ஸ்டைல் அதுதான். ஸோ என்ன சொல்ல, இது வந்து ஒரு 50-50 அந்த ஒரு மார்வல் மூவியாக 50% க்ளோயிஸாவோட மூவியாக இருந்தால் மேபி எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகியிருந்துருக்கலாம். பட் ஒரு 90 to 80% வந்து ஒரு க்ளோயிஸாவோட அந்த டச் இருந்ததுனால
மார்வலோட அந்த எலிமெண்ட்ஸ் நிறைய கம்மியானதுனால தான் இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கும் ஒப்பீனியன்ஸ் இதை பற்றி இருக்கும். அண்ட் நான் ரொம்ப நாள் கழிச்சு இதை பற்றி பேசுகிறேன். அண்ட் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அந்த மூவியை இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எனக்கு இது ஒவ்வொரு டைம் நான் பார்த்தப்போவுமே அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து போரிங்காக ஏன்டா அந்த மூவியை பார்த்தோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. ஆனால் நிறைய பேர் சொன்னது வந்து என்ன மூவியாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். பட் நீங்கள் மார்வலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, மார்வலோட ஒரு இது இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து இது லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னாலும் பட் மார்வல் ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த மூவி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் என்னோடய ஃபீல். ஸோ நீங்கள் மார்வல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் மார்வலே இது வரைக்கும் பார்த்ததே இல்லைனாலும் இந்த மூவிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலாக இவ்வளோ நெகட்டிவிட்டி இந்த மூவிக்கு தேவையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ இந்த மூவியை பார்த்தா மேபி நீங்களும் என்ன மாதிரி ரீசெண்டாக இப்போ யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம். ஒரு 4 வருஷம் வந்த புதுசில் இல்லை ஒரு 3 years பேக் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போ அகெயின் ஒரு ரீவாட்ச் கண்டிப்பாக அந்த மூவிக்கு கொடுங்க. அண்ட் ரீவாட்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மூவி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ். அண்ட் சாரி, நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா நடுநடுவில் கொஞ்சம் இன்ட்ரப்ஷன்ஸ்லாம் நிறையாவே இருந்திருக்கும். நான் அதை ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லாமன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மாதிரி கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலாக இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக அதை பண்ண முடியல. ஒரு ஃப்ளோ இல்லாமல் தான் நான் கொஞ்சம் பேசியிருக்கேன்னு எனக்கே தெரியுது. பட் இவ்வளோ தூரம் கேட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ப்ளீஸ் இக்னோர் த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்.